ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம எமோஷனல், அதே நேரம் த்ரில்லிங்கான ஒரு கதையைத்தான் பார்க்கப் போறோம். கதையோட பேரு மினி ஹியூமன் ரோபோட். இந்த கதையை உருவாக்கினதுதான் ஸ்டோரி தமிழ். சரி, கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ராகவன்னு ஒரு குட்டிப் பையன் இருந்தான். அவனுக்கு கிசோன்னு ஒரு அண்ணன். ஒரு நாள் அவங்க ஊர்ல இருக்கிற நல்லூர் கோவில் திருவிழா. ராகவன் ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா, இன்னைக்கு நானும் அண்ணாவும் நீங்களும் நல்லூருக்குப் போவோம், சரியா? அப்படின்னு கேக்குறான். அப்பாவும், சரிடா, உன் அண்ணனை கூப்பிடு, எல்லாரும் ஒன்னா போவோம் அப்படின்னு சொல்றாரு. ராகவனும், டேய் அண்ணா, இங்க வாடா அப்படின்னு கத்துறான். அண்ணன் கிசோன் வேகமா ஓடி வர்றான். ஆனா கீழே ஒரு கூர்மையான மரக்கட்டை கிடைக்கிறதை அவன் கவனிக்கல. கால் தடுக்கி விழப் போறான். அந்த மரக்கட்டை அவன் தலையில குத்தப் போன அந்த செகண்ட்ல ராகவன் பாய்ஞ்சு போய் அவனோட சட்டையை பிடிச்சு இழுத்து காப்பாத்திடுறான். அப்பாடா, தப்பிச்சான்னு நினைச்சீங்கன்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட். எல்லாரும் பதறிப்போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஆனா டாக்டர் கிசோன் இறந்துட்டதா சொல்றாங்க. ராகவனோட குடும்பமே அப்படியே உடைஞ்சு போயிடுது. முக்கியமா அவங்க அம்மா, அண்ணனோட நினைப்பாவே அழுதுட்டே இருக்காங்க. 2 மாசம் ஓடிட்டுச்சு. ராகவன் ஒரு நாள் அவனோட ரிமோட் கண்ட்ரோல் கார் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு எங்கிருந்தோ ஒரு குரல், தம்பி அப்படின்னு கூப்பிடுது. ராகவன் சுத்தி முத்தி பார்க்குறான். யாரும் இல்ல. அவனுக்கு முன்னாடி ஒரு ரோபோட் பொம்மை நிக்குது. ராகவன் கேட்குறான், ஏய், நீ யாரு? என்னை தம்பின்னு கூப்பிட எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதற்கு அந்த ரோபோட், அடங்கொய்யாலா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையாடா அப்படின்னு கேக்குது. ராகவன் பயந்து போய், நீ பேயா என்கிறான். நீ வெறும் பொம்மைதானே என்றும் கேட்கிறான். அதற்கு அந்த ரோபோட், நான் தாண்டா உன் அண்ணன் கிசோன் அப்படின்னு சொல்லுது. ராகவனுக்கு ஒரே ஷாக். ஆனா அவனால நம்ப முடியல. அப்போ அந்த ரோபோட் ராகவன் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை இயக்கி காட்டுது. ஏன்னா அந்த காரை எப்படி ஓட்டணும்னு கிசோனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வச்சு ராகவன் புரிஞ்சுக்கிறான், ஆமா, இது என் அண்ணன்தான். ராகவன் ஓடிப்போய் அவங்க அப்பா கிட்ட அந்த பொம்மையை காட்டுறான். ராகவன் சொல்றான், அப்பா, இந்த பொம்மை யாருன்னு தெரியுதா? இதுதான் என் கிசோன் அண்ணா. அப்பா கோவமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நீயும் உன் உருட்டும் போ அங்கட்டு அப்படின்னு சொல்றாரு. உடனே ராகவன், வேணும்னா நீங்களே பாருங்கப்பா, கார் ஓட்டாம அதுவா ஓடுது பாருங்க என்கிறான். ராகவன் சொன்ன உடனே அந்த கார் தானாவே படுவேகமா ஓடுது. அப்பாக்கு தூக்கி வாரி போடுது. எப்படிட்டா இது சாத்தியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ரோபோட் பொம்மை அப்பாவோட சட்டைக்குள்ள பூந்து விளையாடுது. அப்பா அலறி அடிச்சு, வெளிய வாடா அப்படின்னு கத்துறாரு. உடனே கார் மெதுவா ரிவர்ஸ்ல வந்து நிக்குது. பொம்மையும் கீழே இறங்குது. இப்போ அப்பாக்கு உண்மை புரிஞ்சிடுச்சு. ஆமா, இது நம்ம கிசோன்தான். ஒரு நாள் ஏதோ ஒரு கோவத்துல ராகவன் பக்கத்துல இருந்த டேபிள் ஃபேனை தட்டிவிட்டு உடைச்சிடுறான். பேர் இந்த பாக்கிறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிறீங்க இல்ல. அப்பா கோவமா அவனை அடிக்க வர்றாரு. உடனே ரோபோட் அண்ணன் நடுவுல வந்து, அப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் உடம்புல இருந்து ஒரு மின்னல் மாதிரியான பவரை உருவாக்குது. அந்த பவர் பட்ட உடனே உடைந்த டேபிள் ஃபேன் புதுசு மாதிரி ரெடி ஆயிடுது. அந்த ரோபோட்டுக்கு பொருள்களை சரி செய்யுற, உருவாக்குற சூப்பர் பவர் இருக்குன்னு இப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அடுத்த நாள் ராகவன் ஸ்கூலுக்கு கிளம்புறான். அவன் கிட்ட பென்சில் இல்ல. அப்பா கிட்ட கேட்குறான். அப்பா, இங்க எங்கடா கடை இருக்கு இப்போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ரோபோட் பொம்மையும் கூடவே கிளம்புது. ரோபோட் சொல்லுது, டேய் தம்பி, என்னையும் உன் பேக்ல வச்சு கிளாஸ்க்கு கூட்டிட்டு போடா. நான் குட்டியாத்தானே இருக்கேன், கூட்டிட்டு போடா, பாத்துக்கலாம். ராகவனும் பேக்ல வச்சு கூட்டிட்டு போறான். கிளாஸ்ல மேத்ஸ் பீரியட். எல்லாரையும் படம் வரைய சொல்றாங்க. ஆனா ராகவன் கிட்ட பென்சில் இல்ல. எல்லார்கிட்டையும் கேட்டு பார்க்குறான், யாரும் தரல.
ராகவன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ரோபோட் பொம்மை பேக்ல இருந்து வெளியே வருது. ராகவன் கேட்குறான், இப்போ எதுக்கு வெளியே வந்த? ரோபோட் சொல்லுது, அங்க பாரு. அங்க ஒரு சின்ன உடைந்த பென்சில் துண்டு கிடக்கு. நம்ம ரோபோட் அண்ணன் தன் கையில இருந்து மின்னல் பவரை அந்த துண்டு மேல பாய்ச்சுறான். என்ன ஆச்சரியம், அது ஒரு முழு நீள புது பென்சிலா மாறிடுச்சு. ஆனா கிளாஸ்ல இருக்கிற ஒரு குறும்புக்கார பையன் இதை கவனிச்சிடுறான். 2 மணி நேரம் கழிச்சு இன்டர்வல் பெல் அடிக்குது. எல்லாரும் கேண்டீனுக்கு போறாங்க, ராகவனும் போறான். ஆனா அந்த குறும்புக்கார பையன் அவனோட 3 கூட்டாளிகளை கூட்டிட்டு வந்து ராகவன் பேக்ல இருந்து கிசோன் ரோபோட்டை திருடிடுறான். வெளியே கொண்டு போய் 4 பேரும் சேர்ந்து அந்த பொம்மையோட கைகால்களை பிடிச்சு இழுத்து கொடூரமா உடைச்சிடுறாங்க. ராகவன் கிளாஸ்க்கு வந்து பார்க்கும்போது அவங்க அந்த பொம்மையை உடைக்கிறதை பார்த்துட்டு ஓடிப்போய் இழுக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த ரோபோட் பொம்மை டோட்டலா டேமேஜ் ஆகி உயிர் அற்றது மாதிரி செயலிழந்து போயிடுச்சு. ராகவன், என் அண்ணன் திரும்பவும் போயிட்டானே அப்படின்னு கதறி அழுகுறான். ஸ்கூல் முடிஞ்சு 3 மணி நேரம் கழிச்சு அவங்க அப்பா கூப்பிட வர்றாரு. ராகவன் அழுதுட்டே இருக்கிறதை பார்த்து விஷயம் கேட்கிறாரு. ராகவன் நடந்ததை சொல்றான். அப்பா அவனை அணைச்சிக்கிட்டு, ராகவன், கவலைப்படாதடா, கிசோன் அண்ணா நம்மள விட்டு போகல. அவனோட ஆன்மா எப்பவும் நம்ம கூடவே தான் இருக்கும். சொர்க்கத்துல இருந்து நம்மள பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. கிசோனோட ஆன்மாவும் அவங்களை வாழ்த்துறதோடு இந்த கதை முடியுது. இனி அடுத்த கதையில பாப்போம். நாங்க தான் ஸ்டோரி தமிழ் ராக்ஸ்டார்ஸ் பாய்.